ஸ்கூல் லீவ் விட்டாச்சு தான், நேற்று தான் விட்டாங்க லீவு. ஆனால் இங்கே பாருங்கள் இவங்க பண்ணுற அமக்கலத்தை பாருங்கள். ஒருத்தவருக்கு 2 வாரம் ஆகுதுங்க லீவ் விட்டு. இங்கே பாருங்கள், ஃபோனும் கையுமா தான் இருக்கானே, அந்த ஃபோனை வைக்கவே மாட்டேங்கிறான். காலையிலேருந்து இன்னும் சாப்பிடக்கூட இல்லைங்க. என்ன பாருங்கள், படுத்துக்கிட்டு 24 மணி நேரம் ஃபோனு தான் நோண்டுறான். ஏற்கனவே கண்ணாடி போட்டிருக்கோம் பவர் கம்மியாக இருக்குன்னு, மதிக்கவே மாட்டேங்கிறான். சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். எதுனா கேட்டால் நான் ஏன் பார்க்கணும், நான் ஏன் பண்ணணும், நான் ஏன் சாப்பிட்ணும் அப்படின்றான். பாருங்கள் எவ்வளோ அமக்கலம் பண்ணிகிட்ருக்கான்னு. இதில் வேறு வேற மூடுறாரு. இங்கே பாருங்கள், இன்னொருத்தவர் பாருங்கள். டைம் இப்போ என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட டைம் கரெக்டாக 11:30 மணி ஆகுது, இன்னமும் எழுந்திரிக்கல. நானும் கத்தி பார்த்தேன், திட்டி பார்த்தேன், எழுப்பி உட்கார வச்சு பார்த்தா மறுபடியும் கவுந்தடிச்சு தூங்குறாங்க. சரி, எத்தனை மணிக்கு தான் எழுந்திரிக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். உங்கள் வீட்லேயும் பசங்க இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்களா பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் இவ்வளோ நாய் கேர் பண்ணி வீடியோ ஒருத்தி எடுத்துகிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் கூட கண்டுக்கலைங்க பாருங்கள் இந்த குள்ளை வண்டு பண்ணுற வேலையை. இது இல்லாமல் சாதாரணமாக ஃபோனில் பார்த்தா வேலைக்காக தான் பென்ட்ரைவ் போட்டு ஏற்றி ஃபோனில் பார்க்குறாங்க. டிவியில் பார்த்தா அவங்க அக்கா தூங்குறாளாம், அதுக்காக டிஸ்டர்ப் ஆகுன்னு டிவியில் இருக்க பென்ட்ரைவ் எடுத்து ஃபோனில் போட்டு பார்க்குறான். இல்லைப்பா, சூப்பர் பையன் பண்ணி எனக்கு. உங்கள் வீட்லேயும் பசங்க லீவ் டைமில் இப்படி தான் பண்ணுறாங்களான்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பெரிய தலைவலியாக இருக்குது இவங்கக்கிட்ட. பாவம் மிஸ்ஸுங்களாம் எப்படி தான் சமாளிக்கிறாங்கன்னு தெரில இவங்கள. முடியல. இல்லை நம்மக்கிட்ட தான் வீட்டில் தான் இப்படி ஏமாத்துறாங்களான்றது தெரியல. நம்மக்கிட்ட தான் இப்படி ஏமாத்துறாங்களா இல்லை ஸ்கூலில் போய் இப்படி தான் இருக்கிறாங்களான்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஆனால் மிஸ்ஸுக்குன்னா பயப்படுறாங்க, அம்மாவுக்குன்னா பயப்பட மாட்டேங்கிறாங்க. அவங்க போயின்னா உட்காந்துக்கிறாங்க. அப்போ தான் நினச்சிட்டேன் அவங்க எப்படி சமாளிச்சிருக்காங்க இந்த பசங்களன்னு. உங்கள் வீட்டு பசங்களும் இப்படி தான் இருக்கிறாங்களா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். முடியல.